வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஓகே, இன்னைக்கு புது பிளேஸ்க்கு நம்ம போறோம். எந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா பத்து கேவ்க்கு போறோம். ஸோ போறதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன் பார்த்துட்டு போவோம். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்களா? கஷ்டம்ங்கிற ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க. அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். தூக்கி காலு கீழே எரிஞ்சிட்டோம்னா நம்ம நினைக்கவே போறோம். பத்து கேவ் போறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண போறோம். அதுவும் இந்த வாட்டி நம்ம போற டைம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம். ஸோ நான் ரொம்ப நாள் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ பத்து கேவ் போனோடனே பட் இந்த வாட்டி வந்து சரியான ஒரு டைம் கிடைச்சதுனால சரி தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு. பட் அங்கதான் ஒரு சிக்கல் வந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்டே வந்து இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க தைப்பூசம் 2024 வந்து ஃப்ரீ ட்ரெயின் சர்வீசஸ் நடக்குதுன்னு. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நீங்க கேரளா இருந்தாலும் சரி, ரவாங்கில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேற ஷ்ரம்பால இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி கேடிஎம் சர்வீஸ் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அதுவும் நேரா வந்து பத்திகே போடுற மாதிரி ஒரு இடம் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுல நல்ல விஷயம் தானே, என்ன ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அங்கதான் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரெயினால என்ன ஆச்சுனாக்கா, ஸோ இந்த ட்ரெயின் ஃபுல்லா வந்து ஆளா நிறைஞ்சிருச்சுங்க. எஸ், யார் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நானும் போனேன். அதுவும் நான் போன டைம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5 மணிக்கு ட்ரெயின் எடுத்தேன். ஸோ ஸ்மூத்தா ட்ரெயின் நகர்ந்துகிட்டு இருக்கப்போ நடுவுல கேரள சென்ட்ரல் அதுக்கப்புறம் கோலாலம்பூர் ஸ்டேஷன் வரும்போது ட்ரெயின் ஃபுல்லா ஜாம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, சில பேர் இருந்தாங்க லைக் வயசானவங்கலாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உட்கார்றது கூட இடம் இல்லாம ஃபுல் க்ரௌட் அவ்வளோ டைட்டா இருந்துச்சு ட்ரெயின்ல பத்திகே போறதுக்கு. ஸோ பத்திகே போடுற மட்டும் இல்ல, வரும்போது கூட ஒன்னும் க்ரௌடா இருக்கு. என்னத்துக்கு வரதை பத்தி பேசுவோம். ஸோ இப்ப நம்ம வந்து பத்திகே போறோம். பத்திகேக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லேண்ட் ஆகணும். ஸோ யூஸ்வலா இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பேர் இருந்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், சாமியா முதல்ல கும்பிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து தூரத்துல இருந்து ஒருத்தர் வந்து போட்டோ பிடிச்சிக்கிட்டே இது காமிச்சிருந்தாரு, பிளட் டொனேஷன் அப்படின்னு. ஸோ நம்மளும் பிளட் டொனேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ஒரு இடத்துக்கு போனாங்க. ஸோ அந்த ஏற்கனவே வந்து பத்திக்கு வெளியே இதுதான் அந்த ரோட் சைட்ல வந்து கேமாலாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. கேமா மீன்ஸ் டென்ட் எல்லாம் போட்டுருந்தாங்களா. ஸோ அதே டைம்ல ஒரு பஸ்ல வந்து கிளினிக்ஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஹெல்த் செக்அப். இன்னும் நிறைய கவர்மெண்ட் வந்து இந்த ஃப்ரீயா வந்து இந்த பாடு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுவும் இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
இறங்கி நெக்ஸ்ட் வந்து மெயினான இடத்துக்கு வந்து மலை ஏற போனேன். ஸோ மலை ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து செம்ம கூட்டமா இருந்துச்சு. ஆனா அப்படி இப்படி பார்த்தீங்கன்னாக்கா, 10 நிமிஷத்துல வந்து நான் மேல ஏறிட்டேன் கைஸ். ஸோ 10 நிமிஷத்துல வந்து மேல ஏறினது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த புத்தகத்தை வாங்கி நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மலேசிய பக்தர்களும் சாய்த்தவர்கள் அல்ல, அவர்களும் வரிசையில் நம்ம வந்து எங்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா, பத்திகேஃப்லயே நம்ம வந்து ஒரு ராமர் ஒரு சிலை ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ராமர் சிலையில வந்து அங்க போம்போதே அங்க ஒரு டிக்கெட் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டிக்கெட் என்ட்ரன்ஸ் ப்ரொமோஷன் வேற போட்டிருந்தாங்க ஒரு 10 வெள்ளிக்கு. ஸோ நம்ம வந்து டிக்கெட் என்ட்ரன்ஸ்ல வந்து உள்ள போனோம். இந்த மாரி ராமர பத்தி வந்து தெரிஞ்சுக்க அப்படின்னு போனோம். ஸோ அந்த இடம் வந்து ஏறக்குறைய ராமர் பத்தி தெரிஞ்சுக்க மட்டும் தான். ஸோ அதே தான் நினைச்சுட்டு நான் உள்ள பூந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் உள்ள பூந்தரலாம். அது ஏறக்குறைய வந்து ஹனுமான் கோயில் பக்கத்துலயே இருக்கும். பரவாயில்ல, போக போல எங்க அனுபவம் இருக்கே.
அந்த படிக்கட்டு போற பாதையில பாத்தீங்கன்னாக்கா வாட்டர் ஃபால் கூட இருந்துச்சு. வாட்டர் ஃபால் உள்ளேயே இருக்குதா அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் தாங்க மேல போனா ஒரு மெடிடேஷன் சென்டர் இருந்துச்சு. முக்கியமான விஷயம் சொல்றேன். அந்த இடத்துக்கு போகும்போது லைன் சுத்தமா இருக்காது மேல. ஸோ ரொம்ப குளிரும். அது மட்டும் இல்ல அங்க நான் ஒண்ணு பார்த்தேன் கைஸ். நான் சொல்றத விட இந்த வீடியோல நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னாக்கா கேவ் வில்லாக்கு போக போறோம். ஸோ கேவ் வில்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள வந்து ஒரு மினி ஜூ இருந்துச்சு. அது மட்டும் இல்ல கடவுள் பத்திலாம் வந்து நிறைய கதைகள்லாம் உள்ள இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த திருக்குறள் பத்திலாம் வந்து உள்ள இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த திருக்குறள் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மீனிங்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் சொல்றது விட நீங்க அந்த வீடியோ பாருங்களேன். எனக்கு வேற அடுத்த ஷெட்யூல் என்னன்னு போய் பார்க்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு ஸோ நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்க.